Hi students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5th எக்ஸசைஸ். எப்படி ஒரு ஸ்கேனரையும் ஒரு வெப் கேமராவையும் வந்துட்டு ஒரு சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது தான். ஸோ இப்போ ஸ்கேனர், வெப் கேமரா ரெண்டுமே வந்துட்டு வெவ்வேறு டிவைசஸ். ஸ்கேனர் ஒரு இன்புட் கொடுக்கக்கூடியது, வெப் கேமரா அப்படின்றதையும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இன்புட்டை ப்ராசஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. சரியா? ஸோ இப்போ ஸ்கேனர் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்கேனருக்கு நம்ம கனெக்ட் பண்றதுக்கு யூஎஸ்பி டிவைஸ் இருக்கும். ஸோ அந்த யூஎஸ்பியை வந்துட்டு என்ன பண்ணோம், கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணோம். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், எப்பயுமே வந்துட்டு இப்போ வர்ற டிவைசஸ் எல்லாமே வந்துட்டு டிவைஸ் டிரைவரை சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ண உடனே வந்துட்டு இந்த இடத்துல வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இன்ஸ்டாலிங் டிவைஸ் டிரைவர் அப்படின்னு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இது முடிஞ்ச உடனே வந்துட்டு நீ ஸ்கேனரையோ வெப் கேமரையோ வந்துட்டு இமீடியட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி எனக்கு வரல அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி போன எக்ஸசைஸ்ல சொன்ன மாதிரி பிரிண்டர்ஸ்க்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அதுல போயிட்டு கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்ல போயிட்டு ஆட் அ டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளிக் பண்ணணும். போன வீடியோல பாரு, அதை பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆட் அ டிவைஸ் அப்படின்றதுல கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன வரும், இந்த மாதிரி ஒரு விசார்ட் ஒன்றும் வந்துடும். இதுல வந்த உடனே உனக்கு காட்டின டிவைஸ் இதுல இருந்ததுன்னா இதுல சூஸ் பண்ணிட்டு, ஹேவ் டிஸ்க் இருந்ததுன்னா நீ ஹேவ் டிஸ்க் கொடுத்து அந்த டிஸ்கை நீ போட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்க்ல இருக்கிற ஃபைல்ஸ் வந்துட்டு காப்பி ஆயிடும். ஸோ இப்போ காப்பி ஆனதுக்கு அப்புறம் அந்த டிவைஸ் இருக்கா இல்லையான்றதை நான் எங்க செக் பண்ணலாம்னா, டிவைஸ் மேனேஜர் அப்படின்றதுல போய் செக் பண்ணலாம். டிவைஸ் மேனேஜர் அப்படின்றது எப்படி போறதுன்னு கேட்டோம்னா, மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போயிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ரன் விண்டோல போயிட்டு devmgmt.msc அப்படின்றதுல போயிட்டு உள்ள போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்துட்டு இந்த மாதிரி டிவைஸ் மேனேஜர் காட்டும். அதுல உன்னோட பர்டிகுலர் ஸ்கேனரோ வெப் கேமராவோ கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அதுல இந்த பேரை காட்டும். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்கேனரு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நீ போன்ல வந்துட்டு போட்டோ எடுக்கிற, அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஹார்ட் காப்பியை நீ வந்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுல எந்த விதமான டிஸ்டர்பன்சஸும் இருக்கக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ்னு எதை சொல்றேன்னா, பேப்பர் ஆடுறதோ, ஒரு சில இடத்துல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரியறதோ, அதாவது என்னன்னா, நான் ஒரே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வேணும், பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தெரியும் பாருன்னா, உன்னால போன் கேமராவால எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சாத்தியமே இல்லாது. சரியா? அப்படியே மீறி எடுத்தாலும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ ஈவனான ரெசல்யூஷன், ஈவனான கலர், எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாம எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் வந்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கணும்னு கேட்டேன். உனக்கு கிடைக்கிற ஒரே ஆப்ஷன் வந்துட்டு ஸ்கேனர். ஸோ எந்த ஒரு பிசிக்கல் இன்ஃபர்மேஷனையும் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனா மாற்றக்கூடிய ஒரே டிவைஸ் வந்துட்டு ஸ்கேனர். சரியா? ஸோ இந்த ஸ்கேனர் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஸ்கேனர்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் வந்துட்டு எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்டிவ் மீடியம். இன்னொன்று அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஒரு ட்ரே, எல்இடி லைட் ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த லைட் ட்ரே என்ன பண்ணுன்னா, பேப்பரை ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் ஃபுல்லா ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு ஹெட் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு உள்ளுக்குள்ள வேலை செய்யும். அந்த லைட்டு கீழே இருக்கு. அந்த ஹெட் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு வேலை செய்யறப்போ அதுல எல்இடி லைட் க்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கேனரோட அரேஞ்ச்மெண்ட்டையும் காட்டுறேன். ஸோ இப்போ சும்மா கூகுளில் போட்டிருக்கேன். சரியா? ஸோ இப்போ எக்கச்சக்கமான ஸ்கேனர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கேனர் வந்துட்டு இது ஃபிளாட் பெட் ஸ்கேனர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கேனர் ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஒரு கிளாஸ் டோர் இருக்கும். ஸோ கிளாஸ் சர்ஃபேஸ் ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு எல்இடி லைட் ட்ரே ஒன்று மூவ் ஆகும். ஸோ அது மூவ் ஆகிறப்போ எவ்வளோ லைட் க்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த எல்இடி லைட் ட்ரே தான் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மூவ் ஆகிறது எதுக்குன்னா, பேப்பரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அப்படியே வாங்கி சிஸ்டத்துக்கு கொடுக்கறதுக்காக தான். ஸோ இப்போ இது சிஸ்டத்துக்கு கொடுக்குறப்போ எப்படி சார் வேலை செய்யும்னு கேட்டேன்னா, இதுல சிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குப்பா. ஸோ தியரி பார்ட்ல படிச்சிருப்பீங்க. சார்ஜர் கப்பல் டிவைஸ். அது என்ன பண்ணும்னா, வாங்குற லைட் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணும், உன் சிஸ்டத்துக்கு ப்ராசஸ் பண்ண கொடுத்துரும். ஸோ இதுதான் ஸ்கேனர். ஸோ இப்போ இந்த ஸ்கேனர்ல அந்த எல்இடி லைட்டோடைய இன்டென்சிட்டி எவ்வளோ தூரம் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு இந்த ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணக்கூடிய ரெசல்யூஷன் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்கேனர் டிவைஸை பத்தினது. அடுத்தது வெப் கேமரா. ஸோ வெப் கேமரா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வெப் கேமரா அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத வேறொரு இடத்துல கொண்டு போய் டிஸ்பிளே பண்றதுக்கு வெப் கேமரா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த வெப் கேமரையும் வந்துட்டு என்னன்னா,
ஒரு ஆட் டிவைஸ் மேனேஜர்ல போயிட்டு ஆட் டிவைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் பேனர்லயும் போயிட்டு ஆட் டிவைஸ் அப்படின்றத கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல டிவைஸ் காட்டும். அந்த டிவைஸை சூஸ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டிவைஸ் ஆக்டிவேட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உனக்கு ஆன்லைன்லயே வந்துட்டு நிறைய டூல்ஸ் இருக்குப்பா. ஓகேவா? ஸோ இன்னொரு வழியில எப்படி ஸ்கேன் பண்ணலாம், சாரி வெப் கேமராவை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், செக் பண்ணலாம் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா, நீ என்ன பண்ணலாம்னா ஒரு வெப்சைட்ல போயிட்டு டெஸ்ட் மை வெப் கேம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காட்டுறேன் பாருங்க. டெஸ்ட் மை வெப் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆகிருக்கிறத நம்ம இந்த இடத்துல செக் வெப் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, வெப் கேம் டெஸ்ட். ஸோ இதில் போயிட்டு நம்ம வெப் கேம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இது வந்துட்டு வெப் கேமராக்கு உண்டானது. ஸோ வெப் கேமராவுக்கும் வந்துட்டு என்னன்னா யூஎஸ்பி மூலியமாவே கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த வெப் கேமரால வந்துட்டு நம்ம நல்லா தெரியறோமா இல்லையா அப்படின்றது ரெசல்யூஷன் செட்டிங்ஸை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் வெப் கேமரா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ணணும், டிவைஸை ஆட் பண்ணிவிடு, இன்ஸ்டால் ஆகுதான்னு பாரு, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, இன்ஸ்டால் ஆகிடும். அப்படி ஆகலைன்னா நீ டிவைஸ் மேனேஜரில் உள்ளே போய் ஒரு பர்டிகுலர் டிவைஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டோம்னா, ஏன் டிவைஸ் மேனேஜர்னா டிவைஸ் மேனேஜரில் போனோடனே அன்னோன் டிவைசஸில் காட்டிடும். ஸோ அன்னோன் டிவைசஸை ரைட் கிளிக் பண்ணி ஆட் டிவைஸ், சாரி அன்னோன் டிவைஸை ரைட் கிளிக் பண்ணனாலே உனக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும். சரியா? ஸோ டிவைஸ் மேனேஜரையும் உனக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இப்போ இந்த டிவைஸ் மேனேஜரில் ஈத்தர்நெட் கண்ட்ரோல் வந்துட்டு அன்னோன் அதர் டிவைசஸில் இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணலாம், அப்டேட் டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு எப்படி வரும், இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் சர்ச் ஆட்டோமேட்டிக்லி ஃபார் அப்டேட் டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்னா இது வந்துட்டு என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணும். நீ சிடி வச்சிருக்கேன்னா ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எந்த லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷனை ப்ரௌஸை கொடுத்து அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கோ. சிடினா நீ இந்த இடத்துல ஒரு டிவிடி டிரைவை காட்டுற வரைக்கும் நீ என்ன பண்ணும், கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கும் டிவிடி டிரைவ். ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு நீ ஓகே கொடுத்த அப்படின்னா டிஸ்க் இல்லை அதனால இப்படி காட்டுது. ஸோ ஓகே கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் இன்ஸ்டால் ஆகிருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்கேனர் அண்ட் வெப்கேம் உங்களோட 5th எக்ஸசைஸ். தேங்க்யூ.